அது எப்போது எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி. இப்போது திமுகவுடைய பொறுப்பாளர்கள், இப்போது திமுகவில் இருக்கக்கூடிய சேர்மன்கள், இப்போது திமுக பொறுப்பு வகிப்பவர்கள் எல்லாம் நிச்சயமாக அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக வாக்கு வாங்க முடியாது. ஏனென்றால் எங்களை போன்றவர்களிடத்துல இங்க இருக்கிறவர்களிடத்தெல்லாம் சொல்லுகிறார்கள் மக்கள், ஒரு செங்கல் வைக்க முடியல, ஒரு வீடு கட்ட முடியல, விலைவாசி உயர்வாக அல்ல, கமிஷன் விலைவாசி உயர்வினால இன்றைக்கு அதை கட்ட முடியவில்லை என்று ரத்த கண்ணி வெடிக்கிறார்கள். இதே நாங்கள் இருக்கிற போது விஜயன் அவர்கள் என்னிடத்துல சொல்லி சொல்லி இங்கே அனைத்துமே மக்களுக்கு சேவையாகத்தான் நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை சத்தியம் செய்து என்னால் சொல்லலாம். எந்த கோயிலிலே வேண்டுமானாலும் சத்தியம் செய்யும். 5 ஆண்டு காலம் நான் அமைச்சராக இருந்திருக்கிறேன், அவர் சேர்மனாக இருந்து பணியாற்றி இருக்கிறார். எந்த கோயிலுக்குள்ளே வேண்டுமானாலும் நாங்கள் வருவோம். இந்த பகுதியிலே எடுத்திருக்கிற வளர்ச்சி திட்டங்களுக்காக நாங்கள் பெற்று தந்திருக்கிற நிதியிலே நாங்கள் நெத்தில வைக்கிற காலனாவும் கூட கமிஷனாக வாங்கியது இல்லை. எங்களை நெஞ்சை உடுத்தி எந்த மேடையிலே வேண்டுமானாலும் சொல்லுவோம். ஆனால் ஜெயிச்ச நாங்க சேவை மனப்பான்மையோடு இருக்கிறோம். ஆனா தோற்ற திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் படுத்துற அட்ராசிட்டியை இன்றைக்கு நாடே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு மக்கள் சேவையை மகேசன் சேவை என்று புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களும் கற்றுத்தந்திருக்கிற அந்த பாடத்தின் அடிப்படையிலே தான் இந்த வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். நிதியை சிறப்பு நிதி என்னிடத்திலே விஜயன் அவர்கள் தூங்க விட மாட்டார்கள். நேதாஜி அவர்கள் என்னிடத்தில் நிற்க வேண்டும், அன்னசாலை அமைக்க வேண்டும், இதை மேம்படுத்த வேண்டும், இதை விரிவுபடுத்த வேண்டும், அந்த புதிய கட்டிடத்தை கட்ட வேண்டும், இங்கே கட்டிடத்தை கட்ட வேண்டும், அத்தனையும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் மேல் தண்ணீர் தொட்டி கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. புதிய பேருந்து நிலையத்திற்கு ஜிஓ அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அரசாணையோடு கொடுப்பதற்கும் நான் ஆதாரத்தோடு வைத்திருக்கிறேன். இன்றைக்கு விஜயன் அவர்கள் உங்களுடைய கோரிக்கை ஏற்று பரிந்துரை செய்திருக்கிற திட்டங்களை நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுகிற வேலையை பார்க்கிறேன், அதை முழுமையாக கூட செய்வதில்லை. இங்கே கூட்டு குடிநீர் திட்டத்திலே இன்றைக்கு ஒரு நீர் தொட்டி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஆய்வு செய்ய நாங்கள் செல்லுகிற போது அங்கே பார்க்கிறோம், அந்த பகுதியிலே போகிறோம். ஆகவே எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு 3 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு எங்க திட்டங்களையும் இந்த நகராட்சிக்கு நீங்கள் கொடுக்கவில்லை. நாங்களும் சட்டமன்றத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிற அடிக்கல் நாட்டியிருக்கிற திட்டங்களை நீங்கள் செய்கிறீர்கள். இந்த பேருந்து நிலையத்தை இன்றைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி எடுப்பது நியாயமா? அதைத்தான் எங்கள் வழக்கறிஞர்கள் இங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதில் சட்ட நுணுக்கமாக அதை ஆய்வு செய்கின்றோம். சில பேர் வழக்குகளும் தொடுத்திருக்கிறார்கள். புதிய பேருந்து நிலையம் சாலையிலே அந்த மக்கள் நிற்கிறார்கள் என்பதற்காகத்தான் புதிய பேருந்து நிலையம் வருவாய்த்துறையிலே இவர்கள் ஆய்வு செய்து நம்முடைய மக்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிற அந்த இடத்திலே நாம் உருவாக்கினோம். அது நிச்சயமாக வரும் என்று சொல்றோம், ஆனா வரவில்லை. ஆகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எண்ணி பாருங்கள். நகர்கழகத்திலே எங்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். அவர் ஆதரத்தை இங்கே உங்கள் முன்னாலே எடுத்து வைத்தார்கள். ஏனென்றால் உழைத்தவர்களுக்கு தான் முட்டையிடுகிற கோழிதான் வழி தெரியும் என்பதை போல உழைப்பவர்களுக்கு அந்த வழி தெரியும். எங்களுக்கு கூட ஆதரவு. ஒவ்வொரு சட்டசபை தேர்தலின் போது அன்பழகன் அதிக வாக்குகளை இயக்கத்திற்கு பெற்றுக் கொடுக்கிறார். கண்ணன் மகாலிங்கம் இங்கே ராமையாலும் நன்றியுள்ள நாயாக உழைத்தாலும் இதுவரை 3-4 தேர்தல்களில் இப்போது கூட 13,000 வாக்குகள் வித்தியாசத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இந்த நகரத்திலே 2,000 ஓட்டு பின்தங்கி இருக்கிறது. நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? உங்களுக்காக உழைக்கவில்லையா? உங்களுக்கு திட்டங்களை கொடுக்கவில்லையா? உங்களுக்காக பாடுபடவில்லையா? விஜயன் அவர்கள் பட்டியலிட்டு சொன்னார்களே எவ்வளவு திட்டங்களை நகராட்சியில கொடுத்திருக்கிறோமே. ஆனால் ஒவ்வொரு முறையும் வாக்குகளை பின்தங்கி கொண்டே போகிறது. சட்டமன்றத்தில் 2 முறை நான் நின்றிருக்கிறேன், 2 முறை பின்தங்கி போகிறோம். ஆகவேதான் இந்த அவருடைய ஆதகத்தை இங்கே எரிமலையாக கொட்டினார். உள்ளாட்சியிலும் நீங்கள் ஆதரிக்கவில்லை, சட்டமன்றத்திலும் எங்களை கைவிட்டால் இது என்ன நியாயம் என்று. ஏனென்றால் நாங்கள் மக்களை தெய்வமாக மதிப்பவர்கள், தெய்வத்துக்கு சமமாக மதிப்பவர்கள். மக்கள் சேவையே மகேசன் சேவை. ஆகவேதான் உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக் கொள்கிறோம். வருகிற தேர்தலிலே நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதை யார் இருந்தாலும் இரட்டைகளை ஆதரிக்க வேண்டும் என்று உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை சகோதரர்
கையிலே சாக்கடை அள்ளக்கூடிய காட்சிகள் எல்லாம் எங்கள் அம்மாவின் பிள்ளைகள் அள்ளக்கூடிய காட்சிகளை நான் பார்த்திருக்கேன். ஒரு நாள் கூட தண்ணி வராமல் இந்த நகராட்சியில் இருந்தது. நான் கோட்டையில் அங்கே ஆய்வு கூட்டம் நடத்தி கொண்டிருந்தால் நீங்க விஜயன் அடிப்பான். ஆனா நகராட்சியாளர் அழைக்கிறார் என்று எங்கள் உதவியாளர் அவர்கள் ஓடி வந்து இடத்துல சொல்லும் போது என்னையா பிரச்சனை என்று கேட்கிற போது அண்ணா தண்ணி வரல, உடனடியாக என்ன செய்யுங்களோ தெரியாது. உடனடியாக நான் குவாட் போர்டுகளுக்கு அங்கே சொல்லுகிற போது அவர்கள் சொல்வார்கள் மராமத்து பணிதான் இன்னும் 2-3 மணி நேரத்தில் வந்துவிடும். 2 மணி 3 மணி நேரம் கூட என் மக்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று போராடியவர் நம்முடைய நகர்கழகத்துறை செயலாளர் ஆபீஸ் அவர்கள் விஜயநகர். இன்னைக்கு 10 நாள் 15 நாள் கூட தண்ணி வரலன்னா இன்னைக்கு அந்த மக்கள் மௌனமாக இருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீங்கள் வருகிற காலங்களிலே ஆதரிக்க வேண்டும் என்று முன்வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் என்பது நியாயமானது. அதை நான் வழிமொழிகிறேன். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார். நேற்றைய தினம் அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். திடீரென்று அந்த விமானத்திலே கழிவறையிலே வெடிகுண்டு வைத்திருப்பதாக செய்தி வந்துவிட்டது. அதற்கு பிறகு என்ன என்று பார்த்து அதற்கு பிறகு அது புரளி என்று போயிருக்கிறார். ஆகவே எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால் அவர் அந்நிய நாட்டிலே போய் முதலீடு தேட நேற்று தான் போனார். ஆனால் இன்றைக்கு பத்திரிகையிலே தலைப்பு செய்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சன் அவர்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அனுமதி இல்லாமல் அவர் வெளிநாடுகளிலே சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலே முதலீடு செய்த காரணத்தினால் 908 கோடி பெனால்டி போட்டிருக்கிறாங்க. எத்தனை கோடி? 908 கோடி அபராதம் மட்டும் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் எத்தனை கோடி சொத்து வச்சிருப்பாங்க. ஆகவே இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் விமானத்திலே எமிரேட்ஸ் விமானத்திலே சென்று துபாய் சென்று துபாயிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்று கலிபோர்னியா சென்று சிகாகோ சென்று சிலிகான் வேலி சென்று அங்கே முதலீடுகளை ஈர்க்க தேவையில்லை. உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாட்டிலே அங்கே முதலீடு செய்திருக்கிற பணத்தை நீங்கள் கொண்டு வந்தாலே இந்த தமிழ்நாட்டிலே முதலீடுகள் வந்துவிடும் என்பதற்கு இன்றைய ஜெகத்ரட்சகனுடைய செய்தியே ஒரு சாட்சியாக இருக்கிறது. 908 கோடி நிபந்தனை என்றைக்கு அபராதம் விதித்திருக்கிறார்கள் என்றால் எத்தனை ஆயிரம் கோடிகள் அவர்கள் கொள்ளையடித்திருப்பார். ஆக இதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் திரைப்படத்திலே பார்த்திருப்பீர்கள். எந்த திரைப்படமாக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் திரைப்படம் பார்ப்பதற்கு இப்போது நேரம் இல்லை. அந்த திரைப்படத்திலே தான் 3 மணி நேரம் அந்த திரைப்படம் அதிகபட்சமாக அதிலே காட்டுவார்கள். ஹீரோ அதிலே கதாநாயகன் பிறப்பார். பிறந்தவுடனே பள்ளிக்கு செல்வார். பள்ளிக்கு செல்வனே கல்லூரிக்கு செல்வார். கல்லூரிக்கு சென்றவுடனே அவர் இண்டஸ்ட்ரி தொடங்குவார். அதிலே ராஜாவாக வருவார். அதற்கு பிறகு மிகப்பெரிய முதலாளியாக வருவார். கிளைமேக்ஸில் வில்லன் சொத்து போவார். அங்க இருக்கக்கூடிய ஹீரோ அவர் இந்த நாட்டை ஆளுகிற ஒரு செய்தியை வைத்திருப்பார். இது திரைப்படத்திலே வேண்டுமானால் சாத்தியமாகலாம் 3 மணி நேரம். ஆனால் நடைமுறையிலே ஜனநாயக ஆட்சியில இந்த 3 ஆண்டுகளிலே உதயநிதி என்பவர் சட்டமன்றத்தில் நிற்கிறார். அவர் வெற்றி பெறுகிறார். எம்எல்ஏ ஆகிறார். அமைச்சர் ஆகிறார். இப்போது துணை முதலமைச்சர் ஆக போறார் என்று சொல்கிறார்கள். அதற்கடுத்து முதலமைச்சர் ஆக போறார் என்று சொல்கிறார்கள். திரைப்படத்திலே 3 மணி நேரத்தில் ஆக வேண்டிய செய்திகள் எல்லாம் இன்றைக்கு இந்த ஜனநாயக நாட்டிலே மன்னராட்சியை மீண்டும் மலர செய்கின்ற வகையிலே நாங்கள் அமைச்சராக இருந்து மக்கள் பணி ஆற்றுகிற போது மாநிலத்திலே இருந்து அவருடைய நண்பராக இருக்கிற அன்பின் மகேஷ் பொய்யாமணி மானிய கோரிக்கையில பேசுகிற போது கைத்தட்டி கொண்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை காக்க வந்த அவதார புருஷனாக அவருடைய கட்சியிலே அவர்கள் செய்கிறார்கள். நேற்று சிவசங்கரன் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் புதிய பேருந்து நிலையத்தை அவர்கள் இன்றைக்கு கொடியசைத்து அந்த பேருந்துகளை திறந்து வைக்கின்றார்கள். அங்கே துறைமுறைகளை காணவில்லை. அங்கே பொன்முடியை காணவில்லை. அங்கே நேரு அவர்களை காணவில்லை. அங்கே உதயநிதி தான் இருக்கிறார். அப்படியானால் மூத்தவர்கள் முன்னவர்கள் உழைத்தவர்கள் அங்கே அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிருக்கிறது. இதைத்தான் தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சத்தமில்லாமல் ஒரு தீயை பற்ற வைத்திருக்கிறார். இங்கே சீனியர் ஜூனியர் சண்டை. இந்த சீனியர் ஜூனியர் சண்டையிலே ஜெயிக்க போவது சீனியரா அல்லது ஜெயிக்க போவது ஜூனியர் உதயநிதி ஸ்டாலினா என்பது திமுகவிலே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தீ பற்ற தொடர்ந்து இருக்கிறது. அது காட்டு தீயாக பரவி கொண்டிருக்கிறது. அதிலே இந்த தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வோடு ஒரு சாமானிய தொண்டன், ஒரு எளிய தொண்டன், 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தவர், குடிமராமத்து திட்டத்தை தந்தவர், கொரோனா காலத்தில் தன் உயிரை துச்சமன மதித்து 32 மாவட்டங்களுக்கும் நேராக சென்று மக்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்த அண்ணாதிபதி மக்கள் தலைவர் பொன்மன தலைவன் புரட்சி தலைவருடைய மறு வடிவம், தமிழசாமி புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறு வடிவம், நம்முடைய புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வருகிற தேர்தலிலே நீங்கள் முதலமைச்சர் அணியில் அமர்த்த வேண்டும் என்பதற்காக பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.